ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டத்துல கோபி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தொகுதிதான் கோபி சட்டமன்ற தொகுதி. ஏன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீண்ட காலம் கோலோச்சிய செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனாலதான். தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனால அவருடைய வெற்றி வாய்ப்பு ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறதா இப்ப தமிழ்நாடு முழுவதும் எந்த தொகுதிய முதல்வர் தொகுதி கூட பேசுறதுக்கு தயாரா இல்லைங்க. ஆனா கோபி தொகுதி பத்தி இப்ப எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும் கோபியில நேர்காணல் நடத்தி ஒவ்வொரு கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. யாரு ஜெயிப்பாங்க, யாரு தோப்பாங்க, யாருக்கு எவ்வளவு ஓட்டு வங்கின்னு சொல்லி. செங்கோட்டையன் அவர் கூட்டணி பலம் இல்லாம தன்னந்தனியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நின்று கொண்டிருக்கின்றார். விசில் சின்னத்தில் நிற்கிறார் அவரு. இரட்டை இலையில அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிபி பிரபுங்கிற நிற்கிறார். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, இந்த மாதிரி உழைவர் உழைப்பாளர் கட்சின்னு போட்டு ஒரு பெரிய பட்டியலோட தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளிட்டு இருக்காரு. பிபி பிரபு சைடுல அவருக்கு ஒரு ஆதரவு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல நல்ல சிவமுகர் நிற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகமும் நிறைய கட்சி கூட்டணி சேர்த்திருக்குது. காங்கிரஸை கூட்டணி சேர்த்திருக்கிறாங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்த்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் 2 கட்சி சேர்த்திருக்கிறாங்க, முஸ்லிம் லீக்கை சேர்த்திருக்காங்க. இப்ப இதுவும் ஒரு பெரிய கூட்டணி. நாம் தமிழர் கட்சியில இந்த சீதா லட்சுமிங்கிற ஒருத்தர் நிக்கிறாங்க. அவங்க இப்போ 4 முனைய போட்டிங்கிறது கோபியில தான் நிலவிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் தமிழர் வெற்றி வாய்ப்புக்கு 100% நாம் தமிழர் கோபி சட்டமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்புங்கிறது அறவே கிடையாது. அது உறுதியாய் போச்சு. இந்த 3 கட்சியில ஒண்ணு செங்கோட்டையன் ஜெயிப்பாரா, இல்ல திமுக நல்ல சிவம் ஜெயிப்பாரா, அதிமுக விபி பிரபு ஜெயிப்பாராங்கிறதா. இப்போ அடுத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து ஓட்டு வங்கின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தையும் ஜெயலலிதா காலத்தையும் சேரிகளுடைய ஓட்டு தான், தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டு தான். அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டு தான் அதிமுகவை கொங்கு மண்டலத்துல குறிப்பா கோபி தொகுதியில தூக்கி பிடிச்சி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ அங்க இருக்கிறவங்கள 100க்கு 70% பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவிட்டாங்க. அது செங்கோட்டையனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா கூட்டணிங்க பலம்ங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. தன்னந்தனியாத்தான் களங்கண்டு கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் செங்கோட்டையன் அவர்கள். இப்போ மொத்த கோபியில 2,55,000 ஓட்டு, அதுல ஆண்கள் ஒரு அதிகமான ஓட்டு தான், 1,30,000, பெண்கள் 1,20,000 ஓட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கோபியை பொறுத்த அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு பார்த்தா தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல சிவம் அவர்களுக்கு தான். இதற்கு காரணம் செங்கோட்டையன் ரட்டளையில இருந்ததுனால அவருடைய ஆதரவாளர்கள் ஓட்டு செங்கோட்டையன் குழுகும். இந்த புதிதாக உதயமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓட்டு செங்கோட்டையன் குழுகும். ஆனா அதிமுகவுடைய ஓட்டு 2ஆக பிளவுபட்டு விட்டது. அந்த 2ஆ பிளவுபட்டதுல இதுக்கு ஆதாயம் 6 என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல சிவத்துக்கு தான். இப்ப 1989ல அதிமுக 2 பிரிவா நின்னுது. ஜானகி அணியாவும் நின்னுது, ஜெயலலிதா அணியாக நின்னுது. அப்போ அதிமுகவுடைய ஓட்டு அங்க பிளவுபட்டப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் வாங்குகிற வாக்கு வாங்கி அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அப்ப 1989ல அது நீண்ட நாளா நிலைக்கல. 1991க்குள்ள அது ஆட்சி கலைச்சிட்டு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழலை தான் 1991ல வந்தது. இப்ப கோபி அதே நிலைமையில தான் இருக்குது. இப்போ அதிமுக ஓட்டு 2ஆ பிரிஞ்சதுனால வெற்றி வாய்ப்பு
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரகாசமா இருக்குது. இப்போ செங்கோட்டையன் யாராருக்கு நல்லது செஞ்சாங்களோ, அவர் மந்திரியா இருந்த காலத்திலிருந்து எம்எல்ஏ இருந்த காலத்திலிருந்து யார் செங்கோட்டையன் மூலம் பிரதிபலன் பெற்றார்களோ அவர்கள் தான் செங்கோட்டையனுக்கு ஓட்டு போடுகின்ற வாக்காளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்சியினுடைய ஓட்டு செங்கோட்டையனுக்கு அங்க மைனஸா தான் இருக்குது. ஏன்னு கேட்டா இரட்டை இலைக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா அங்க அடிபட்டு இருக்குது. ரெண்டாவது, அதிமுக எடப்பாடியுடைய தலைமையை ஏற்காம இவர் போய் விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார் என்பது கோபி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் செங்கோட்டையன் மேல அதிருப்தியா இருக்கிறாங்க. இப்போ அந்த அதிருப்தி செங்கோட்டையனுக்கு வெற்றி வாய்ப்பை குறைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஈரோடு மாவட்டத்துல கோபி தொகுதியில அதிமுகவும் ஜெயிக்காது, செங்கோட்டையனும் ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கக்கூடியது நல்ல சிவத்துக்கு மட்டும்தான். காரணம் என்னவென்று சொன்னால் கட்சி ரெண்டா பிளவுபட்டு போச்சு. எப்படி ஜெயலலிதா ஜானகி பிளவுபட்ட மாற செங்கோட்டையனும் அதிமுக ரெட்டலையும் பிரிஞ்சு போச்சு. இந்த பிரிவுபட்ட ஓட்டுனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுகூலமா இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நாளுக்கு நாள் மக்களுடைய இமேஜ் குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்ப அண்மையில நடந்த சென்னையில் நடந்த கூட்டத்துல ஒரு பெண்ணினுடைய தாலியை பிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பெண்ணோடைய தாலியை பிச்சை எடுத்துக்கிட்டு போய் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது. விஜயை பார்க்க வந்ததுனால ஒரு 6 பவுன் தாலி சங்கிலியை இழந்து விட்டார்கள். இப்ப தமிழக வெற்றி கழகம் தாலி பறிப்பு கழகம் ஆயிப்போச்சு. இப்போ அந்த மாதிரி தாலி வெற்ற கழகம் ஆயிப்போச்சு. இப்ப ஏற்கனவே கோயம்புத்தூர் ஒரு தடவை நடக்கிறப்போ அங்க சைனை பிச்சுக்கிட்டு போனா, பாக்கெட் அடிச்சுக்கிட்டு போனா, செல்போன் திருடிக்கிட்டு போனான்னு விஜய் கட்சியில ஒரு கெட்ட பேரு. இப்போ சென்னையில நடந்த ஒரு கூட்டத்துல ஒரு பெண்ணினுடைய தாலி கொடி அத்துட்டு போனவன் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருந்தா இருப்பான். புதுசா அங்க திருடனா வந்திருக்கு போறான். அப்படி இல்லாம அந்த கட்சி கூட்டத்துல அவளை நெரிசல்ல தாலியை பறிகொடுத்த பெண்மணி பரிதாபமாக அழுது கொண்டிருக்கிற காட்சி தமிழகம் முழுவதும் உலுக்கி எடுத்துருச்சுங்க. இதே மாதிரிதான் தமிழகம் முழுவதும் வெற்றி கழகத்துக்கு அனுகூலமான செய்திகளை குறைஞ்சுக்கிட்டே வருது. அவர் போற பக்கம் கூட்டம் கூடுது. இப்ப அண்மையில திருப்பூர்ல பாத்தீங்கன்னாக்க கூட்டம் கூடுச்சு. போலீஸ்கார் கட்டுப்படுத்தி பார்த்தாங்க, கட்டுப்படுத்த முடியல. எல்லாம் அந்த கட்டியிருக்கிற பேரிக்கார்டை பிச்சுக்கிட்டு வெளியே போனா. அப்போ பொதுமக்கள் எல்லாம் அதை கூப்பிட்டு கவனிக்கிறாங்க இல்லையா? ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம தரைகட்டு தறிகட்டு ஓடுற கூட்டமா தான் விஜய் கூட்டம் இருந்து கொண்டு இருக்கின்றது பொதுமக்களுடைய கருத்து. ஒரு கட்டுக்கோப்பு இதே திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் போட்டதுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் போட்டாலும், நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டாலும் ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கும், ஒரு கலாட்டா இருக்காது, ஒரு திருட்டு பெரட்டு இருக்காது. ஆனா தமிழக வெற்றி கழகம் எங்க கூட்டம் போட்டாலும் சரிங்க, எங்க தமிழ்நாட்டுல எங்க கூட்டம் போட்டாலும் சரி, கூட்டத்துல ஒன்னா உழுவும். இப்ப உழுவரை தவிர்த்து தாலி கொடி பிச்சுக்கிட்டு போறான், சைனை பிச்சுக்கிட்டு போறான். ரோட்ல ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அப்படியே தாண்டோடித்தனமா தான் அவன் போயிட்டு இருக்கிறான். எல்லாமே இளைஞர்களுடைய பட்டாளம் தான். தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டில் உச்சபட்சமாக ஒரு 15% ஓட்டுக்கு மேல வாங்க முடியாது. அங்க கூடுகின்ற கூட்டத்தை தவிர பொதுமக்களாக விரும்பி விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு போறவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. இப்போ இந்த இதுல தமிழ்நாட்டுல விஜய் கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது பகல் கனவாக போச்சு. நமக்கு அது வேண்டாம். இப்ப கோபி சட்டமன்றத்துக்கு மட்டும் வருவோம். கோபி சட்டமன்றத்துல இறுதியாக சுயேட்சை நிறைய போட்டி போடலாம். போட்டி போட்டாலும் இறுதியாக 4 முனை போட்டி தான். இந்த 4 முனை போட்டிகள் முந்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த கட்டமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 3ஆம் இடத்துல இருக்கிறது கூட தான் தமிழக வெற்றி கழகம். 4ஆம் இடத்துல இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி. இப்போ 2026 தேர்தல்ல கோபியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்கிற செய்தியே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பேரடிதான், கோபி செங்கோட்டையனுக்கும் பேரடிதான். ஏன்னா
இதுவரையிலும் செங்கோட்டையன் தன்னந்தனி காட்டு ராஜாவாக கோலேற்றி கொண்டிருந்த இடத்துல இந்த முறை ஏற்கனவே ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. ஆனா இந்த முறை மீண்டும் கோபியில் உதயசூரியன் உதிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.